السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பிற்கினிய அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆலிமா சஅதியா சனது வாங்கி இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானா. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானா. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்ற மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடும்பத்தோடு ஜியாரத் செய்கிற பாக்கியத்தையும் குடும்பத்தோடு கஅபத்துல்லா சென்று தவாஃபுகள் உம்ராக்கள் ஹஜ்ஜி செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திருலிகாவையும் திரு ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நம்மில் இருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள், ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய கபறுகளை சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளையும் அல்லாஹ் ரவுலாவோடு தொடர்புள்ளதாகவும் சுவன பூஞ்சோலையாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, கோட்டார் மண் என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. பூர்வீகமாகவே வலிமார்களையும் நாதாக்களையும் தன்னகத்தே கொண்ட புனிதமன். தரீகாக்களை ஆதரித்து அந்த தரீகாவினுடைய மஷாயிகமார்களை தன்னோடு ஈர்த்து கொண்ட புனிதமன். ஷேக் தம்பி பாவலர் போன்றவர்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டிருக்கிறவன். நீண்ட காலமாக கோட்டாறு மண்ணிற்கு ஆலிமாக்கள் தேவை. அதிலும் நான் விவரிக்க வேண்டிய தேவையில்லை.
சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய சிறப்பான ஆலிமாக்கள் தேவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை கொண்டு எந்த வேலை வாங்குவான் என்று நமக்கு தெரியாது. பெரிய பெரிய ஆலிம்களும் மஷாயிகமார்களும் இருந்த இந்த பூமியில் சிறு வயது ஆலிம்களை கொண்டு அல்லாஹ் அந்த பணியை வாங்கி இருக்கிறான் என்றால், அருமையான இளம் ஆலிம்களே, உங்கள் பணியை தொடருங்கள். அல்லாஹ் நம்மோடு இருப்பான், நாதாக்கள் நம்மோடு துணை நிற்பார்கள், மஷாயிகமார்களுடைய துணை உங்களுக்கு இருக்கும் என்று சொல்வதோடு, அருமையான பிள்ளைகளே, சனது வாங்கிய பிள்ளைகளே, ஏதோ பெயருக்கு சனது வாங்கியவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களை ஒரு புனிதம் மிக்கவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை குறிப்பிட்டு சொல்வான். எங்கெல்லாம் நபிமார்களை கொண்டு வருகிறானோ அங்கே சில பெண்களையும் இணைக்கிறான், தாய்மார்களையும் இணைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இல்லாத ஜுசுவே இல்லை என்று சொல்லலாம். ஹாஃபிதுகள் எல்லாம் இந்த மூசான்னு பேர் வந்தாலே முத்தஷாபிஹாத் வந்துடும். அவ்வளவு அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உம்மா, உஹ்து மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரியை அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்துவான். அருமையான சகோதரிகளே, அருமையான சகோதரிகளே, உங்களுக்கு இவர்கள் தான் வழிகாட்டிகள். நீட்டி பேசுவதற்கு நேரமில்லை. நான் வந்து கேட்கலாம், எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்கலாம்னு இருக்கிற சமயமே 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 19 நிமிஷத்தில் முடிப்பதுதான் கண்ணியம். அருமையானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கொண்டு வருகிற பொழுது மரியம் என்று ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லுகிறானே. அருமை தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நேற்றைய முன்தினம் எர்ணாகுளத்தில் ஒரு துஆ மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸுக்கு போய்விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட், ட்ரெயின் வாரதுக்கு. அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க, குளிர் சூடு நேரமா இருக்கிறது, ஒரு ஜூஸ் குடிப்போமா அப்படின்னு. அப்படியே இறங்கி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அங்கே இருக்குது, அதை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்கன்னு அவங்களாலே சொல்லிட்டு அப்படியே கூட்டி அந்த பகுதிக்கு வருகிற பொழுது நெஞ்சமெல்லாம் பதபதைக்கிறது. அவ்வளவு இளம் பெண் மக்களும் இளம் ஆண் மக்களும் கைகோர்த்து நடந்து ஹாங்காங் என்ற ஒரு அலங்கோலமான ஒரு நகரை போன்று நம்முடைய நாடு மாறிவிட்டதே. முக்குக்கு மூளைக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், சின்னஞ்சிறு வயது பெண்கள் அலங்கோலமான ஆடையோடு பார்க்கிற பொழுது, என்னருமை சகோதரிகளே, என்னருமை சகோதரிகளே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தத்தின் திலகம், முஸ்லிம்கள் தான் பரிசுத்தத்தின் திலகம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறார்கள். யூதர்கள் வேற பேசுவார்கள், நாம் அந்த வார்த்தையே பேசல. அவன் 2 பேரும் சேர்ந்து நம்மளை அடிக்கிறோம். நாம அடி வாங்கிட்டே இருக்கிறோம், மாறி மாறி அடி வாங்குகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 பெண் மக்கள், அந்த பெண் மக்கள் தண்ணீர் பிடிக்க வந்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்த வரலாற்றை சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பெண்மகளை திருமணம் முடித்து கொடுத்த வரலாறை சொல்லுகிற பொழுது, என்னருமை பிள்ளைகளே, சஅதியா சனது வாங்கியவர்களே, உங்களிடத்தில் நாங்கள் சொல்வோம், அல்லாஹ்வை ரகசியத்திலும் பரகசியத்திலும் பயந்து கொள்ளுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு சனதை தந்திருக்கிறேன். என்ன காரணம்? கோட்டாறு நீண்ட காலமாக உங்களை எதிர்பார்த்தது, ஆனால் நீங்கள் அதற்கு மாற்றமாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய பயம். நான் ஒரு நல்ல தாயாக மாற வேண்டும், நான் ஒரு நல்ல மனைவியாக மாற வேண்டும், நான் ஒரு நல்ல மாமியாராக மாற வேண்டும், நான் ஒரு நல்ல மனுஷியாக, ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ஒரு மனிதர் வருகிறார். நான் ஒரு பெண்ணை
திருமணம் முடிக்கலாம்னு அந்த பெண்ணை போய் பேசின சொல்றா, ஒரு மசாலா கேட்கிறா. ஒரு பெண்ணை போய் கல்யாணம் முடிக்கலாம்னு பெண் பேசி பார்த்தேன். அந்த பெண்ணு என்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டான். நான் இல்லாத வேறொருத்தன் போய் பெண்ணு கேட்டான். அந்த பெண் அதுக்கு சம்மதிச்சுட்டான். சம்மதிச்சு அவ கல்யாணம் முடிக்கலான்னு இருக்கிற பொழுது அவளுக்கு மேல எனக்கு கோபம் வந்துட்டு நான் அவளை கொன்னுட்டேன். உடனே நம்ம மசாலா எடுக்கக்கூடாது. அந்த காலத்துல இப்படிதானோ, நம்ம சொல்லக்கூடிய கருத்தை விட்டுட்டு அந்த காலத்திலே இப்படித்தானோ, அந்த காலத்தில் இப்படியானால் அடுத்து என்ன நடந்தது? அவர் வந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாரு, ஃபஹல்லி மின் தௌபா, எனக்கு தௌபா உண்டான்னு கேட்கிறார். எனக்கு அல்லாஹ் மன்னிப்பு தருவானா, என்னை மன்னிப்பானா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர்களுக்கு பாடம் நடத்திவிட்டு எழுந்து செல்லுகிற நேரம் அவர் வந்து கேட்கிறார், எனக்கு அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேட்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து கேட்டார்களாம், உம்முக ஹய்யா, உங்க உம்மா உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், காலலா, எங்க உம்மா உயிரோடு இல்லை. அல்லாஹ் உயிரோடு இருக்கிற நம்முடைய தாய்மார்களை நமக்கு என்றும் கண்குளிர்ச்சி ஆக்கி தந்தருள் புரிவானாக. இறந்து போன நம்முடைய பெற்றோர்களுடைய கபறுகளை, மனைவிமார்களுடைய கபறுகளை அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி தந்தருள் புரிவானா. எங்களுடைய அருமையான குமரி மாவட்டத்தினுடைய காலை ஹஸ்ரத் அவர்களும் அவங்க பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஹஸ்ரத் அவர்களுடைய மனைவியும் 2 பேரும் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற பொழுதெல்லாம் ஆறுதல் சொன்னோம். அல்லாஹ் அவர்களுடைய கபறுகளையும் சுவன பூஞ்சோலையாக்கி உயர் பெற வைப்பானாக. அருமையானவர்களே, உங்க உம்மா உயிரோடு இருக்கிறார்களா? அருமை தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, உங்களிடத்தில் நான் வைக்கிறேன், உம்மா என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. உடனே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், துபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்ட்ட தௌபா செய்யப்பா, அல்லாஹ்வின் பக்கம் நீ நெருங்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இத அத்தா இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல இது மாதிரி மசாலா வந்தா விட மாட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னாலேயே போறாங்க. அவங்க பாடம் நிறுத்திட்டு போயிட்டாங்களா, கையை பிடிச்சி இடையில நிறுத்துதெல்லாம் பழக்கம் இல்லை. எங்க போய் சேருகிறார்களோ அங்கே பின்தொடர்ந்து செல்கிறார்கள். போய் கேட்டாங்களாம், அந்த மனுஷன் செய்தது பெரிய தவறு, ஒரு பெண்ணை கொலை செய்திருக்கிறார், எனக்கு தௌபா உண்டா என்று கேட்கிறார். நீங்க முதல்ல கேட்ட கேள்வி, உங்க உம்மா உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டீர்களே, இதனுடைய காரணம் என்ன என்று கேட்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னி லா அஅலமு அமலன் அக்ரபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல மின் பிர்ரில் வாலிதா. பெற்றெடுத்த உம்மாவுக்கு பணிவிடை செய்வதை விட உலகத்தில் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குவதற்கு ஒன்றையும் நான் பார்க்கவில்லை. இன்றைக்கு தாய்மார்கள் உம்மாவுடைய நிலையை பார்க்கிறோம். உம்மா எல்லாம் ஒன்னும் தெரியாதவர்கள், ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்று ஒதுக்கப்படுவதற்கு மத்தியில் அருமையான தாய்மார்களே, சாதியா பட்டம் வாங்கியவர்களே, நீங்கள் ஒரு நல்ல உம்மாவாக மாற வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல துணைகளை தந்தருள் புரிவானாக, சாலிஹான வாழ்க்கையை உங்களுக்கு தந்தருள் புரிவானாக. திருமணம் முடித்த பெண்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை அல்லாஹ் சீராக்குவானாக. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்பதை நான் உங்களுக்கு வைக்கிறேன். அருமையான சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு அப்துல் அசீஸ், இரண்டாவது உமர், 40 வருஷம் தான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்தார்கள். அவர்கள் திருமணம் முடித்தது ஃபாத்திமத்து பின்து அப்துல் மலிக் இப்னு மர்வான் வஸௌஜ் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. அவர்களை பற்றி ஒரு கவிஞர் சொல்வாராம், மனைவியை பற்றி. அருமையான தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, கொஞ்சம் பணம் வந்தால், கொஞ்சம் செல்வம் கையில் இருந்தால், கொஞ்சம் பளபளப்பு கையில் இருந்தால், மார்க்கத்தை மறந்துவிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் செல்வம் பெற்றிருக்கிறோம்,
என்பதற்காக ஆட்டம் போடுகிறவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். நீ கொஞ்சம் செல்வம் இருந்தா மார்க்கம் இல்லாமலாக்கப்படுகிறது. ஏன் செல்வம் இல்லாதவங்கள்ட்டையும் மார்க்கம் இல்லாமலாக்கப்படுது. இவர்களை பற்றி சொல்வார்களாம் பிந்துல் ஹலீஃபா, ஒரு ஹலீஃபாவுடைய மகள். யாரு? இந்த ஃபாத்திமான்னு சொல்லக்கூடியவர்கள். வல் ஹலீஃபத்து ஜத்துஹா, அவங்க வாப்பாவுடைய வாப்பாவும் ஹலீஃபா, வாப்பாவும் ஹலீஃபா, வாப்பாவுடைய வாப்பாவும் ஹலீஃபா. உஹ்துல் ஹலாயிஃப், அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஹலீஃபாக்கள். ஒரு ஹலீஃபாவுடைய பட்டியலையே எழுதுவார்கள். ஒரு நீண்ட பட்டியல் சொல்வதற்கு நேரமில்லை. அப்துல் மலிக் இப்னு மர்வான், வலீத் இப்னு அப்துல் மலிக், சுலைமான் இப்னு அப்துல் மலிக், யஸீத் இப்னு அப்துல் மலிக், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், இவர்கள் எல்லோரும் ஃபாத்திமா அவர்களுடைய சகோதரர்கள். வாப்பா ஹலீஃபா, வாப்பாவுடைய வாப்பா ஹலீஃபா, சகோதரர்கள் எல்லோரும் ஹலீஃபாக்கள். அடுத்து சொல்வார்கள் வல் ஹலீஃபத்து ஜௌஜுஹா, அவங்க மாப்பிள்ளையும் அவங்களுடைய கணவனும் ஹலீஃபா. எப்படி இருக்கும் அந்த பெண் வாழ்க்கை? எப்படி இருக்கும்? கல்யாணம் முடித்து விட்டார்கள். கல்யாணம் முடித்து விட்டவர்கள் சொன்ன வார்த்தை, நான் உங்களை கல்யாணம் முடித்து விட்டேன். கல்யாணம் முடிச்சுட்டா ஹலீஃபா, கல்யாணம் முடிச்சுட்டா எப்படி இருக்கும்? ஏற்கனவே ஒரு 100 பவுன் போட்டிருந்தா ஒரு 150 பவுன் அவங்க கழுத்துல ஏத்தணும். அப்படிதானே? சாதாரண ஆட்களாக இருந்தாலே 100 பவுன் 100 பவுன் வாயாலே சொல்லக்கூடாதோ? அதெல்லாம் வாயாலே பேசக்கூடாதா? 10 பவுன் போடுறதுக்கே பத்தாமல் கிடந்து திணறுகிற காலம். ஹலீஃபா அவர்கள் சொன்ன வார்த்தை, நீ விரும்பினால் லம்மா தஸவ்வஜத் உமர் ரலியல்லாஹு உமர் இப்னு அப்துல் அசீஸ் கல்யாணம் முடித்ததும் சொன்னார்கள், இங்க கழுத்துல போட்டிருக்கீங்களேம்மா, காதுல போட்டிருக்கீங்களே, கையில போட்டிருக்கிறீங்களே, இந்த நகைகளை எல்லாம் கலட்டி தாருங்கள், நான் இதையெல்லாம் பைத்துல் மால்ல சேர்க்கணுங்கிறா. இன்றைக்கு பைத்துல் மாலில் உள்ள சொத்துகள் எல்லாம் காதுகளிலும் கழுத்துகளிலும் மாறுகிற காலகட்டத்தில் வாப்பா ஹலீஃபா, வாப்பாவுடைய வாப்பா ஹலீஃபா, சகோதரர்கள் அத்தனை பேர்களும் ஹலீஃபாக்கள், கணவன் ஹலீஃபா. எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? ஒரு அரசாங்க கொட்டாரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். கல்யாணம் முடித்ததும் கேட்கிற வார்த்தை, எனக்கு கலத்தி தாரியரா, இல்லைன்னா நான் உங்களை தலாக்கு சொல்லிறேன், உங்க கழுத்தில் அதை இருக்க நான் விருப்பப்படவில்லை என்று சொன்ன பொழுது, லா பல் இக்தாருக அக்தாருக, நான் உங்களையே தேர்ந்தெடுக்கிறேன். அலா அல்லாஹிஹி லவ் கான லி ஃபவலஅதுஹு ஃபீ பைத்துல் மால், அனைத்தையும் பைத்துல் மாலுக்கு கொடுத்தார்கள். அருமையான தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு காலம் உருவாகி இருக்கிறது. பெரும்பாலான வீட்டில் நைட்டு சாப்பாடு உண்டாக்குதே இல்லை. வேதனையோடு சொல்லுவேன், ஹோட்டல் வாசல்களில் எல்லா ஊர்லையும், அது எந்த ஊரு வித்தியாசம் எல்லாம் கிடையாது, வாசல்ல பார்த்தா ஒரு பெருங்கூட்டம். இனி ஒரு சோப்பு பேக்கு பச்சை பேக்க தூக்கிட்டு ஒருத்தன் நடக்கான், அவனுக்கு ஆர்டர், அது என்னெல்லாமோ பேர் வேதனை, அது ஒரு விளம்பரமாக மாறிவிடும். யார் ஆர்டர்? என் அருமை சகோதரிகளே, உங்கள் பெயர், உங்களுடைய போன் நம்பர் அவனுக்கு செல்கிறது. நீங்க என்ன சாப்பிடுகிறீர்கள்? இடையிடையே அவன் உங்களை விசாரிக்கிறான். ஏன்? நம்ம கை கொண்டு ஆக்கி நம் கணவனுக்கு கொடுத்து வாழுகிற காலம் போய், ஒரு நாளைக்கு சந்தோஷத்துக்கு இல்ல, ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை, அப்படியெல்லாம் கிடையாது, டெய்லி ஆர்டர். அருமையான சகோதரிகளே, சனது வாங்கியவர்களே, வெறுமனை ஒரு பகட்டுக்காக வேண்டி மதரசா நடத்த வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதாவின்படி உங்களை வாழ்த்திக் கொள்ளுங்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு 40வது வயசுல வஃபாத் ஆகுறாங்க. வஃபாத் ஆன உடனே ஒரு நாள் அவருடைய வாப்பா வந்து சொல்றாங்களாம், இந்த பெண்ணுடைய வாப்பா, உங்க கணவர் தான் வஃபாத் ஆயிட்டாங்களே அம்மா, உங்க கணவர் வஃபாத் ஆயிட்டாங்களே, இப்ப நான் ஹலீஃபா, எல்லாரும் ஹலீஃபா குடும்பம், எனவே நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு நீங்க எதையெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்களோ
அந்த ஆபரணத்தை எல்லாம் நான் உங்களுக்கு மீட்டி தருகிறேன். ஒரு வாப்பாவா இருந்து சொல்ல வேண்டிய வார்த்தை தானே. அருமையான தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, உலக பகட்டு என்பது மாறி உலகத்தினுடைய மாயை என்பது இன்று குடும்பங்களில் சூழ்ந்து நோயை விலைக்கு வாங்குறோம். ஆர்டர் பண்ணி வாங்குற சாப்பாடு இருக்குது, அது நோயை விலை கொடுத்து வாங்குகிற வார்த்தை. அவர்கள் சொன்ன வார்த்தை காலத் லா வல்லாஹி லா, எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வின் மீது சத்தியமா எனக்கு அது வேண்டாம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வேண்டாம் என்று சொன்னவர்கள் என்று வாழ்க்கை வருகிற பொழுது, அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை மாற்றுவானாக. நீங்கள் எளிதில் மாறலாம். முஆதத்து பின்து அப்துல்லாஹ் இப்னு உம்மு ஸஹபா அல் அதவியா அல் பஸரியான ஒரு பெண். அவர்கள் கானத் இதா ஜா அன் நஹார், பகல் வந்தா சொல்வாங்களா, ஹாதா யௌமுல்லதி அமூத்து ஃபீஹி, இந்த பகல்ல நான் மௌத்தாயிருவனோன்னு எனக்கு பயமா இருக்குது. அந்த இரவு வந்தால் இரவு சொல்வார்கள், இந்த இரவிலேயே நான் மூத்தாகி விடுவேனோ என்று சொல்வார்கள். பகல் வந்தால் பகலிலேயே நான் மூத்தாகி விடுவேனோ என்று சொல்வார்கள். ஃபமா தனாமு, சுபுஹ் வரைக்கும் உறங்க மாட்டார்கள். ஒரு நாளைக்கு 77 ஜுஸுகள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறுகள் எழுதப்படுகிறது. அருமையான சகோதரிகளே, அருமையான தாய்மார்களே, சனது வாங்கிய பிள்ளைகளே, உங்களிடத்தில் நாங்கள் வசியச் செய்து நிறைவுபடுத்துகிறோம், ஐவேளை தொழுகை நீங்கள் பாழாக்காதீர்கள். பழைய காலம் போல் நம்முடைய வீடுகளும் யா சய்யதி யா ரசூலல்லாஹி குது பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி யா சய்யதி சனதி கௌசி வயமததி மொழியக்கூடிய வீடுகளாக மாறட்டும். தவஸ்ஸல்னா பிஸ்மில்லாஹ் வபில் ஹாதி ரசூலில்லாஹ் என்று மொழியக்கூடிய வீடுகளாக உங்கள் வீடுகள் மாறட்டும். உங்கள் அழகுகளை, அலங்காரங்களை வெளியே காட்டுகிற முறையில் உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டாம். அல்லாஹ் ரசூலுடைய திருப்பருத்தத்தோடு, தக்குவாவோடு, இறையச்சத்தோடு, இபாதத்தினுடைய வழிமுறைகளோடு, நல்லோர்களை மதித்த வழிமுறைகளோடு, ஜியாரத் போன்றவைகளை ஒழுக்க நடைமுறைகளோடு செய்தவர்களாக வாழ்க்கைகளை அமையுங்கள். கணவனுக்கு கட்டுப்படுங்கள், பெற்றோர்களை மதியுங்கள், பெரியோர்களை பேணுங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்குவானாக. துஆ செய்கிறோம், வசியத் செய்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 20 நிமிஷம் முடிஞ்சிட்டு.